ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து நாங்கள் யாரோ வந்து தூய்மை பணியாளர் இல்லாமல் நாங்கள் ஒரு தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் பிடிக்கிறவங்கள மாதிரி எங்களை வந்து அவ்வளோ ஒரு அராஜக முறையில் போலீஸ் காவல்துறை வந்து எங்களை அடித்து நொறுக்கி அரெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் தயாராக இருப்போம். அந்த நினைவு வந்து எங்களால் மறக்க முடியாத எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சாகிற வரைக்கும் அந்த ஒரு காட்சியை எங்களால் மறக்கவே முடியாது. நான் விஜயாண்ணா, நீங்கள் உங்களை நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, எங்கள் கிட்ட பேசுனீங்க. காவல்துறையால் எங்கெல்லாம் கை வைக்க கூடாதோ அந்த இடத்துல போலீஸ் காவல்துறை கை வச்சு எங்களை அடித்து எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அரசாங்கம் போன ஆட்சியில். அந்த ஆட்சியில் எப்படி அதிகாரப்பூர்வமாக இருக்கிறாங்க, இந்த ஆட்சிலையும் அப்படியே தான் காவல்துறை எங்களை நடத்துகிறாங்க. தூய்மை பணியாளர்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டோம். இப்போ நான் வந்து குப்பை வாடுறேன்னா என் பசங்க குப்பை வரக்கூடாது இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு கௌரவமான வேலையை செய்யணும். ஃபஸ்ட்டு அந்த வேலை செய்யும்போது வெறும் புயுவாக இருக்கும். அந்த புயு பூச்சி கை சளி என்னென்னமோ இருக்கும். அந்த நாள் நினைக்கிறன்றது வந்து ஆகஸ்ட் 13 போன வருஷம் 13/8/2025 இதே டைமுக்கு வந்து நாங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு சீவலைப்பெரி படம் வந்து அந்த படத்தில் பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய படம் சினிமாவில் பார்த்த போலீஸை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் என் லைஃப்பில் என் வாழ்க்கையில் நான் அன்றைக்கி பார்த்தேன். ரிபன் மாளிகை முன்னாடி போலீஸாங்க அது அப்படியோ எப்படி சொல்கிறது, ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து நாங்கள் யாரோ வந்து தூய்மை பணியாளர் இல்லாமல் நாங்கள் ஒரு தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் பிடிக்கிறவங்கள மாதிரி எங்களை வந்து அவ்வளோ ஒரு அராஜக முறையில் போலீஸ் காவல்துறை வந்து எங்களை அடித்து நொறுக்கி 12 மணிக்கு ராத்திரிக்கு வந்து எங்களை அடித்து தூக்கி பஸ்ஸில் எத்தனையோ பெண்கள் அசிங்கப்பட்டாங்க. காவல்துறையால் எங்கெல்லாம் கை வைக்க கூடாதோ அந்த இடத்துலாம் போலீஸ் காவல்துறை கை வச்சு எங்களை அடித்து எங்கள் தோழர் எங்கள் மாநில தலைவர் தோழர் பாரதி அவங்க பணியில் அவங்க கோட்டை கீச்சு டாட்டிமா அத்தனை பேருமே அடிப்பட்டாங்க, உதப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கள் அந்த துயரம்னு சொல்லி என்னான்னு சொன்னால் இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, எங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்புங்க. அந்த மாதிரி ஒரு இழப்பை நாங்கள் வந்து அன்றைக்கி அங்கே சந்தித்தோம். ஆகஸ்ட் 13/2025 அன்றைக்கி நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து இனிமேல்ட்டு வந்து தமிழ்நாடு பூராவும் இருக்கிற தூய்மை பணியாளருங்க வந்து யாருமே அந்த கஷ்டத்தை படக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணது வந்து முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அந்த போன வருஷம் 13 போன வருஷம் 13/8/2025 அதையொட்டி இந்த நாள் இது. அதனால் நாங்கள் வந்து அந்த நாளை மறக்க மாட்டோம், என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அந்த பேரணி எதுக்காகன்னு சொன்னால் எங்களுக்கு திரும்பவும் தாவேக அரசாங்கம் ஜோசப் விஜய் அவங்க வந்து நிரந்தர பணி எங்களுக்கு செய்யணுங்க. நான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை அதுதான், நிரந்தர பணி. நாங்கள் மட்டும் சென்னையில் இருக்கிற தூய்மை பணி இல்லாமல் தமிழ்நாடு பூரா இருக்கிற தூய்மை பணி, நகராட்சி, ஊராட்சி, பேராட்சி மொத்தமே இருக்கிற தமிழ்நாடு பூரா இருக்கிற தூய்மை பணி அனைத்து பேருமே வந்து நிரந்தர பணி ஆகணும். அவர் சொன்ன மாதிரி S3ன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வந்து அவர் வந்து தேர்தலில் இதில் கொடுத்துருக்காரு. அதை நிறைவேற்றணும். S3ன்னு சொல்லிட்டு 5 வருஷம் மேலே அரசாங்கத்துக்கு வேலை செஞ்ச பணியாளருக்கு நிரந்தர பணி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றணும். கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக நாங்கள் எந்த விதமான போராட்டமான கையில் எடுப்போம். அதேமாதிரி இன்னொரு கோரிக்கை, ரிபன் மாளிகையில் இங்கே வெள்ளை மாளிகையில் வந்து LTUC உழைப்போர் உரிமைக்கு வந்து எங்களுக்கு வந்து யூனியன் ஆஃபீஸ் கொடுக்கணுங்க. ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு யூனியனுக்கே வந்து யூனியன் ஆஃபீஸர் நாங்கள் 3000 பேர் இருக்கிறோம். LTUC உழைப்போர் உரிமையில் ஒரு உறுப்பினராக நாங்கள் 3000 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கமிஷனர் சமீரன் அவங்க வந்து எங்களுக்கு வந்து யூனியன் ஆஃபீஸ் கொடுக்கணும். அவர் யூனியன் ஆஃபீஸ் கொடுக்காத வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடருங்க. இந்த பேரணி மட்டும் இல்லைங்க, அடுத்த கட்டமான போராட்டமாக கண்டிப்பாக நாங்கள் நிரந்தர பணி கிடைக்கலன்னா நாங்கள் எந்த விதமான போராட்டங்க நாங்கள் பாருங்கள். போலீஸை வச்சு அடக்குமுறையில் நீங்கள் அராஜகம் பண்ணாலும் அந்த அராஜகத்துக்கு பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது. சென்னை தூய்மை பண்ணாலும் நாங்கள் கிடையாது. எல்லாத்தையும் சந்திக்கிறோங்க. நாங்கள் கூவத்தில் ஊந்த தெரிஞ்ச எங்களுக்கு மற்ற எல்லாமே செய்ய தெரியும். அதெல்லாம் வேணாம், போராட்டத்தை வந்து நாங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ஒரு அறவழிப்பை இன்றைக்கி ஒரு பேரணி நடத்துகிறோம். எங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கணும். எங்கள் யூனியனுக்கு வந்து ரிபன் மாளிகையில் யூனியன் ஆஃபீஸ் கொடுக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. திருப்பி எங்களை சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்குறோம். அதே காலத்தில் இருக்கிறோம், எதுக்குமே தயாராக இருப்போம். இப்போ அரெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் தயாராக இருப்போம். அந்த நினைவு வந்து எங்களால் மறக்க முடியாத எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சாகிற வரைக்கும் அந்த ஒரு காட்சியை எங்களால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலேயும் ஸ்டேட்டஸ் அதை தான் வச்சுருக்கோம். எல்லாம் போலீஸ் அடிக்கிறது, அராஜகம், வண்டியில் ஏற்றுறது, பாரதி தோழர் அடிக்கிறது எல்லாம் அதை வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு துக்கமானு சொல்லலாம், ஒரு சந்தோஷமானு சொல்லலாம். நாங்கள் வந்து அந்த 13 நாள் போராட்டத்தில் தமிழ்நாடே எங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு 13 நாள் போராட்டம் இருந்தது. எல்லா போராட்டத்தை விட இந்த 13 நாள் போராட்டம் தமிழ்நாடே எங்களை திரும்பி பார்த்தது. ஆனால் அரசாங்கம் ஒண்டி தான் எங்களை திரும்பி பார்க்கல. எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அரசாங்கம் போன ஆட்சியில்.
இப்போ இந்த ஆட்சிலையும் இப்போ ஜோசப் விஜய் இருக்கார். அவர் எங்களை திரும்பி பார்க்கணும். இத்தனை தூய்மை பணியாளர்கள் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த 13 நாள் ஆகஸ்ட் 13 நினைவில் கொண்டு ஒரு பேரணியாக எடுத்து நடத்துகிறோம். இதை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக எங்கள் கோரிக்கையில் அவர் நிறைவேற்றணும். எங்கள் பணி நிரந்தரம் அந்த 5 வருஷமாக H3ன்றல 5 வருஷம் கழிச்சு பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அந்த பணி நிரந்தரத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். அந்த பணி நிரந்தரம் கொடுத்தீங்கன்னா, போன ஆட்சியில் பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை. இப்போ என்ன கொடுத்துருக்கீங்களா, H3ன்றல 5 வருஷம் பணி புரிந்த தற்காலிக பணியாளரை பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. எங்களை கலந்து பேச மாட்டேன்றீங்க. ஏன் எங்கள் சங்கம் எல்லா சங்கத்தையும் எல்லா தொழில் அதிபதிலையும் பேசுகிறீங்க? ஆட்சி வந்த பிறகு பேச முடியல. ஏன்னா ஆட்சி அவர் கையில் இருக்குது. அப்போ ஆட்சி அவர் கையில் இல்லை. அதனால் அவர் வராமல் எங்களை அங்கே வர வச்சு நல்லா மரியாதை கொடுத்தாரு. எல்லாம் ஒரு ஆதரவு, ஆமாம் ஆதரவு கொடுக்குறேன். இப்போ ஆட்சி என் கையில் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஆட்சி கையில் இருக்குது. ஏன் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஆட்சி எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சியும் நடக்குது அப்படின்ற எங்களை கவனத்துக்கு கொண்டு வர்றாரு அவர். அவங்க எப்படி பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு மோசம் பண்ணாங்களோ, இவர் 5 வருஷம் தற்காலிக பணியாளரை நான் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லி இவரும் ஏமாற்றுவாரான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமாக உண்டாக்கும். சாத்தியம் ஆகணும். இப்போ நான் குப்பை வாடுறேன்னா என் பசங்க குப்பை வாரக்கூடாது இல்லையா? அவங்க ஏதாவது ஒரு கௌரவமான வேலையை செய்யணும். காலகாலமாக என் பசங்க நான் குப்பை வாரணும், எங்கள் அப்பா குப்பை வாரினார், எங்கள் அம்மா குப்பை வாரினாங்க, அப்போ நான் குப்பை வாடுறேன். அப்புறம் எங்கள் பசங்க குப்பை வாரணும், அவங்க பசங்க குப்பை வாரணும். எப்போ நாங்கள் குப்பை வாரதுலையே இருக்காமல் இயந்திரமயம் ஆக்குனீங்கன்னா இயந்திரமயம் செய்ய போது எங்களுக்கு வேறு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? எங்கள் பசங்களுக்கு அடுத்த சன்னதிக்கு வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அனுமதியும் கொடுத்த மாதிரியும் கொடுப்பாங்க, முடக்கவும் நடப்பாங்க. கோட்டையை நோக்கி என்றைக்குமே எங்களை போன வைக்கிறதில்ல. எப்போவுமே இந்த இடத்த கொடுத்து இந்த இடத்த மறைச்சி இப்படி தான் போக வைக்கிறாங்களே தவிர கோட்டையை நோக்கி. நாங்கள் கோட்டையை நோக்கி தான் போகிறதா இருக்கோம். ஆனால் அரசாங்கம் காவல்துறை தடுக்குது. அது இப்படி தான் போகணும், நாங்கள் வச்ச விதியை தான் நீங்கள் மீறக்கூடாது, இப்படி தான் போகணுன்ற மாதிரி காவல்துறை இருக்கிறாங்க. அந்த ஆட்சியில் எப்படி அதிகாரப்பூர்வமாக இருக்கிறாங்க, இந்த ஆட்சிலையும் அப்படியே தான் காவல்துறை எங்களை நடத்துகிறாங்க. தூய்மை பணியாளர்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டோம். ஆனால் எவ்வளோ கேவலமாக போனாலும் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். இதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கள் போராட்டம் எப்படின்ட்டு. இன்று எங்கள் போராட்டங்களும் வழிகளையும் மறக்க முடியாத நாள். போன வருஷம் இதே நாளில் நள்ளிரவில் 1 மணிக்கு பெண்களையும் ஆண்களையும் பல வகையான துன்பங்கள் படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. எங்கே கூட்டு போனாங்கன்னே தெரியாது. பஸ்ஸுக்குள்ளே வச்சு எங்களை அவ்வளோ ஒரு இன்னல்கள் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு வேலை வேணுன்ற ஒரு பட்சத்தில் தான் நாங்கள் எல்லாமே கேட்டோம். இன்றைக்கி எங்களால் மறக்க முடியாத வழிகளோடு இந்த இடத்துல நிற்கிறோம். முதல்வர் ஐயா இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 5 வருஷம் ஆண்டு காலம் வேலை செஞ்சவங்களுக்கு பணி நிரந்தரம்ன்றது ஒன்று கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நகராட்சி பேரூராட்சி எல்லா ஊரில் இருந்தும் வந்திருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், குறைஞ்சபட்ச சம்பளத்தில் வேலை செய்கிறோம், பணி நிரந்தரன்றதை ஒன்று தான் கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கொடுப்பீங்க. எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள், இல்லாதப்பட்ட மக்கள், கணவரால் கைவிடப்பட்ட மக்கள், பெண்கள், ஒற்றை பெண்கள் தான் இங்கே எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்வர் ஐயா கண்டிப்பாக எங்களால் செய்வாருன்றதால தான் இந்த பேரணின்றதை ஒன்று நடத்துகிறோம். எங்கள் வழிகளை மறக்க முடியாத நாள்கள் என்றதால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். போன வருஷம் இதே நாளில் பல துன்பங்களை பட்டோம். பெண்கள் என்னென்ன அவஸ்தைப்படணுமோ, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், எல்லாமே ஒரு 6 மாத காலம் கஷ்டப்பட்டோம். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேலைன்னு வந்தது. வேலையும் எங்களுக்கு ஒரு நிரந்தரன்றதே இல்லை. எந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்ற தெரியாத பட்சத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரதை ஒன்று கொடுங்க முதல்வர் ஐயா. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு கண்டிப்பாக செய்வீங்கன்றதான் நாங்கள் இன்றைக்கி கூடியிருக்கோம். நீங்கள் சொன்ன பட்சத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஐயா. பெருக்கிற வேலை செய்கிறோங்க. நாங்கள் நேற்று முந்தானத்து 4 நேற்று 10 நாள் 15 நாளில் வேலை செய்யலை. நாங்கள் 2011லேருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். 2011 இப்போ என்ன ஆச்சு, இப்போ என்ன தெரியுமா, 2017 ஆக போகுது. 2017 2016 2016 வரைக்கும் 2016 26 2026 வரைக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ நாங்கள் 17 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். இந்த வேலை செய்கிறதுக்கு அது நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வேலை செய்யும்போது வெறும் புழுவாக இருக்கும். அந்த புழு, பூச்சி, சளி என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஒப்பி இந்த வேலை சேர்ந்து தான் நாங்கள் சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம். ஏன்னா எங்களுக்கு புருஷன் இல்லை, எங்கள் புருஷன் செத்துட்டாரு. எங்களுக்கு சாப்பாடு போட எங்களுக்கு ஆள் இல்லை. என் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க, அதுங்களை காப்பாற்றணும், அதுங்களை அந்த அழுக ஆக்கணுன்ற எண்ணத்தை வச்சுன்னு இந்த வேலைக்கு போனோம்.
இந்த வேலையை நம்பி தான் இந்த வேலையை நம்பி வேலை சேர்ந்து தான் நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றினேன். காப்பாற்றி அதுங்களும் ஒரு ஆளாக ஆக்கியிருக்கிறேன். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க குடும்பத்தோட பார்த்துட்டாங்க. என்னை பார்க்க எனக்கு ஆள் இல்லை, எனக்கு சோறு போட ஆள் இல்லை. இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் 2011 வந்தால் 2026 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். 17 வருஷமாக வேலை செய்கிறோம். இந்த வேலையை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் போன வருஷம் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்களை தூக்கி வெளியே போட்டாங்க. நான் விஜயாண்ணா, நீங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, எங்கக்கிட்ட பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? வாங்க உங்கள்கிட்ட பேசலாம் நான். ஆனால் நான் சிம்னா நடிக்கிறவராக இருக்கிறேன். நான் வந்து உங்களை பார்த்தேன்னா ஜனம் நிறைய சேர்ந்துடும், உங்களை வந்து பார்க்க முடியாது. நீங்கள் எங்களை வந்து என்ன ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு வாங்கன்னீங்க. எங்கள் ஜனங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்தது. உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இது சாந்தமாக ஆகுமான்னு கேட்டீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் பாரதி அண்ணன் எங்களை சாந்தமாக ஆய்க்க கொடுத்துக்கிறாரு. இந்த வேலையை சாந்தமாக ஆய்க்க கொடுத்தது நல்லதாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு நீ செய்கிறது நிரந்தரம் பண்ணிவிடுங்க. அதேமாரி போன வருஷத்தில் நான் வாக்கு கொடுத்தேன். என்ன வாக்கு கொடுத்தேன்னா, கடலும் மோதம் கப்பல் கவுந்துக்கணும் வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கு ஏன் கொடுத்தேன்னா, ஆட்சியில் ஆள்றவருக்கு கொடுத்தேன். ஐயா நீங்கள் நல்ல மாதிரி இருந்தால் எங்களுக்கு பர்மிட்டு, எங்கள் வேலையை எங்கக்கிட்ட கொடுத்து எங்களுக்கு பர்மிட்டு பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணலைன்னா கடலும் மோதம் கப்பல் கவுந்துச்சு. அதுமாரி நினச்சி இப்போ பேசுகிறேன். நான் விஜயாண்ணா, நீ நல்ல மாதிரியா எங்களுக்கு சொன்ன வாக்கு நீங்கள் நிரந்தரம் பண்ணி எங்களுக்கு, நாங்கள் இருக்கிற ஒரு 3000 பேர் இருக்கிறோம், 3000 பேருக்கு பண்ணுங்க அண்ணா. நிரந்தரம் பண்ணலை திருப்பி உனக்கு அந்த வாக்கு வரணும். அவங்க சொல்கிறாங்க தலைமுறை நான் ஆண்டேன், நான் ஆண்டதை நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அந்தமாரி நீங்கள் வரணுன்ற ஆசை வச்சு நாங்கள் எல்லாமே சேர்ந்து உனக்கு ஓட்டு போட்டு வர வச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை நிரந்தரம் பண்ணிங்கன்னா உங்கள் தலைமுறை நீங்கள் வருவீங்கண்ணா. நீங்கள் வருவீங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மாதிரியாக இருப்பீங்க. அந்த எண்ணத்தை வச்சு எங்களை நிரந்தரம் பண்ணுங்கண்ணா.